ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய அருளையும் நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன், உங்களிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாத்தையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் அவனுடைய அருளை பூர்த்தியாகி விட்டதாக சொல்கிறான். ஆனால் இன்னும் அல்லாஹ்வுடைய அருள் இருந்து கொண்டே இருப்பதையும் புதிதாக நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடியும். இங்கே அல்லாஹ் அருள் என்று சொல்வது இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவனுடைய முழு அருளாக சொல்கிறான். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பாக்கியங்கள் இருந்தாலும் ஈமான் என்கின்ற அல்லாஹ்வுடைய அந்த அருளை விட ஒரு சிறந்த பாக்கியத்தை இங்கே யாரும் முடியாது. இந்த உலகமே நம்முடைய ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட்டு இந்த உலகம் நிறைய அவருக்கு முழு சொத்துக்களும் கொடுக்கப்பட்டாலும் அதை வைத்து அவர் சொர்க்கம் நுழைய முடியாது. அதை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலேயே சொல்லி காட்டுறான். நாளை மறுமையிலே அல்லோலப்பட்டு கண்கள் பிதி அல்லாஹ்விடத்திலே அந்த அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் கத்தி கதறுகிற அந்த வேளையிலே அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்வான், யா அல்லாஹ், என் குடும்பத்தை, என் மனைவி மக்களை பிடி, என் பிள்ளைகளை பிடி, என் குடும்பத்தாரை பிடி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் பிடி, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதற்கு பகரமாக என்னை மட்டும் விடு என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். ஆனால் முடியாது. இந்த உலகத்தையே தங்கத்தால் நிரப்பி கொடுத்தாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் வாங்க முடியும். ஆக அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம், ஒரு நிஅமத் இருக்குமாக இருந்தால் அது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈமான் தான். இன்னைக்கு சோதுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், வாழ முடியாத சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம். ஏன் இன்றைக்கு காசா பகுதியை பார்க்கிறோம், மக்கள் அல்லோலப்பட்டு அழு புலம்பி மடிந்து மண்ணாகி போய்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் துர்பாக்கியசாலிகளா? இந்த பூமியில் பாக்கியம் இழந்தவர்களா? அவர்கள்தான் பாக்கியம் பெற்றவர்கள். ஈமானோடு இருக்கிறார்கள். ஈமானை அழிக்க முடியாது. உறவுகளை சுட்டுக்கொள்ளலாம், வீடுகளை தரமட்டமாக்கலாம், உயிரை பறிக்கலாம், ஈமான் பறிக்க முடியாது. ஈமான் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அருள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால், மையுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கில் விளக்கத்தை தெளிவை கொடுப்பான். அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுறாங்க. இப்போ ஈமானோடு பிறந்து இந்த மார்க்கத்தை மேலும் மேலும் கற்று இந்த மார்க்க தெளிவோடு நாம் வாழ்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய பாக்கியம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்றைய உலகத்தின் முதல் பணக்காரன், உலகத்தில் உள்ள முதல் பணக்காரன் யார் அப்படி கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலன் மாஸ்க்னு சொல்லுவோம். அல்லாஹ் அவருக்கு ஈமானை கொடுத்து இஸ்லாத்தை தழுவினால் அவர் சொர்க்கம் நுழைவார். இப்போ இருக்கக்கூடிய நிலை செத்தார், அவருடைய சொத்துக்கள் அவர் சொர்க்கத்துக்கு செல்லாது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் முதல் பணக்காரன் போல 1000 மடங்கு பணக்காரன் எடுத்தாலும் அவர் செத்த சொர்க்கம் போக முடியாது. ஆக ஆகப்பெரிய ஒரு நிஅமத் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை புறந்தள்ளக்கூடாது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நம்ம தந்திருக்கிறானே, அதை விட்டு விடக்கூடாது. இந்த உலகத்தில் இந்த ஈமானுக்காக எதையும் இழக்கலாம், உயிரை கூட. ஆனால் இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி ஈமானை இழக்கக்கூடாது சகோதரர்களே. அற்ப காதலுக்காக ஒரு பெண்ணை விரும்பிட்டோம் என்பதற்காக அல்லது ஒரு பையனை விரும்பிட்டோம் என்பதற்காக இஸ்லாத்தை உதறி தள்ளிட்டு ஓடக்கூடியவர்களை பார்க்கிறோம். தொழிலுக்காக, வருமானத்துக்காக, வசதிக்காக தொழுகையை மறந்தவர்களை நாம் பார்க்கிறோம்.
ஆக இந்த உலகத்து இன்பங்களுக்காக ஈமானின் சில அடிப்படை தத்துவங்களை, அடிப்படை விஷயங்களை எல்லாம் கைவிடக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஒரு வியாபாரம் ஓஹோ என்று நடக்கிறது என்பதற்காக தொழுகை இல்லை. ஒரு மனசுக்கு சுகமான, கண்ணுக்கு இதமான ஒரு டூர் போகிறோம் என்றால் அங்கே தொழுகை இல்லை. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஹாலில் எல்லாரும் இருக்கிறார்கள், அங்கு தொழுகை இல்லை. தொழுகை இல்லை என்றால் அவன் முஸ்லீம் இல்லை. அல்லாஹ் கொடுத்த அருளை அவன் இழந்து விடுகிறான். இந்த மார்க்கத்துக்காக உயிரை தோழர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை தேடி அலைந்தவர்கள் வரலாறுகளை பார்க்கிறோம். அதிலே சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறை ஒரு கணம் நாம் நினைவு கூர்ந்தால் நாம் எங்கே அவரெங்கே இந்த ஈமானை, இஸ்லாத்தை துவதிலே உள்ள ஆர்வத்துக்கும் நமக்கும் அவருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எங்கே என்பதை நாம் எல்லாம் கண்டு கொள்ளலாம். அன்றைய காலத்தில் பாரசீக சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ஈரான் பகுதிகளிலே, அதன் மத்திய பிரதேசம் இஸ்பஹான் என்கிற அந்த மாநிலத்தில் ஜெய் அல்லது ஜெய்யான் என்று சொல்லக்கூடிய ஊரிலே நெருப்பை வணங்கக்கூடிய ஜூசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊரின் தலைவரை திஹ்கானுல் பலத் என்று சொல்வார்கள். அந்த திஹ்கான் என்பவருக்கு பிறந்த திஹ்கானுல் பலத் என்றால் ஊர் தலைவர், ஊரின் பெரியவர் அர்த்தம். அவர் திஹ்கான் என்ற சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாறு சொல்கிறார்கள். அந்த திஹ்கானுக்கு பிறந்தவர் தான் சல்மான் பாரிஸ். அவருக்கு ஆண் பிள்ளை இல்லை என்ற ஏக்கத்தில் பேர் சொல்ல ஒரு ஆண் பிறந்ததனால் கண்ணுக்குள்ளேயே வைத்து பொத்தி பொத்தி வளர ரொம்ப வசதியானவர் இந்த சல்மான் பாரிசி. உலகம் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப சுகமுகங்களும் சொகுசு வாழ்க்கையோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார் சல்மான் பாரிஸ். அவருடைய வீட்டிலே நெருப்பு கடவுளாக வணங்கப்பட்ட காரணத்தினால் ஊர் தலைவருடைய வீட்டில் ஒரு கடவுள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அதை அணைய விடாமல் அதற்கு விறகுகள் வைத்துக்கொண்டு எரிய வைத்துக் கொண்டே இருப்பது அந்த ஊர் பழக்கம். அந்த கடமையை திஹ்கான் அவருடைய மகன் சல்மான் பாரிசி அவருக்கு கொடுக்கின்றார். நெருப்பை அணைய விடாமல் பார்த்துக்கொள். ஊருக்கெல்லாம் மதிப்பு மரியாதையுடையவர், தந்தையிடம் ரொம்ப பொறுமதியான ஒரு பிள்ளை, செல்வ செழிப்பிலே வளர்ந்தவர், நெருப்பை முட்டி கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர் உலகம் தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தைக்கு பல பண்ணைகள் இருக்கின்றது. வெளியிலே ஒரு எண்ணெய் வேலை ஒன்றை பார்க்க வேண்டி இருக்கிறது. அவருக்கு போக முடிய ஒரு சூழ்நிலை. திடீரென்று யோசனை வந்தது, மகனைத்தான் அனுப்பிப்பார் என்று சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து எடுத்தை சொல்லி விஷயத்தை சொல்லி இப்படித்தான் போக வேண்டும், போன விஷயத்தை முடித்துவிட்டு உடனடியாக திரும்பி வர வேண்டும், உன்னை காணாமல் என்னால் இருக்க முடியாது என்று சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். இப்போதுதான் அந்த வீட்டு சூழலிலிருந்து, அந்த அக்கம் பக்க தெருவிலிருந்து கொஞ்சம் தள்ளி வெளியே போனவர் அந்த ஊரை புதினம் பார்க்க தொடங்குகிறார். அப்படியே அவர் அங்கிங்குமாக புதினம் பார்த்து போன வேலையை மறந்து அப்படியே ஆடல் பாடலாக போய் ஒரு இடத்திலே மக்களுடைய ஒரு வணக்க ஓசை கேட்கிறது. அந்த சத்தத்துக்கு பின்னால் போனார்கள். அந்த சத்தமும் அந்த மக்களுடைய செயல்பாடுகளும் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டு போய் பார்த்தால் ஒரு கட்டடத்திலே அவர்கள் எல்லாம் இருந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சில பிரார்த்தனைகள் செய்கிறார்கள். அதை பற்றி விசாரித்தால், ஓ, இவர்களான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தேவாலயம் இது என்று சொல்லப்பட்டது. அங்கு விசாரிக்கிறார், ஒரு மதம் இருக்கிறதா, இது எங்கிருந்து வந்தது அப்படி என்று கேட்கின்றார்கள். ஷாம் இது வந்தது, ஷாம்ல தான் இந்த மதத்தவர்கள் அதிகம் இருக்கின்றார்கள், அங்கிருந்து வந்ததுதான் இந்த தேவாலயம் என்று சொல்லப்பட்டது. ஷாம் என்றால் இப்போது இருக்கக்கூடிய சிரியா. அந்த இடத்திலே இருந்து அந்த புதினத்தை எல்லாம் பார்த்து இரவாகிவிட்டது. தந்தை வழிமேல் விழி வைத்து மகனை பார்த்து கொண்டிருக்கின்றார், தேடிக்கொண்டிருக்கின்றார். இரவு நேரத்தில் மகன் வீட்டுக்கு வந்ததொன்றும் போதும் என்று மகன் எங்கு சென்றாய் என்று விசாரிக்க, வந்ததும் பெறாதுமாக சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேவாலயத்தை கண்டு, நல்ல மக்கள், அழகான வழிபாடு, எனக்கு அந்த மதம் ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொன்னதும் தந்தை பயம் வந்துவிட்டது. அவர்கள் மோசமானவர்கள், அந்த மதம் சரியில்லாதது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இப்ராஹிம் நபியினுடைய வழித்தோன்றல்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அதை அவர் புகழ்ந்து தள்ளுகிறார். மகன் வழி தவறி விடுவான், மதம் மாறி விடுவான் என்று பயம்
நெருப்பை வணங்கு, நெருப்புத்தான் கடவுள், இதெல்லாம் கூடாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றதும் மகன் மீண்டும் வாதாடுகிறான். இல்லையாப்பா, ரொம்ப நல்ல கடவுளாக இருக்கிறது, நல்ல வழிமுறையாக இருக்கிறதே, அவர்களுடைய பழக்கம் நன்றாக இருக்கிறதே, எனக்கு பிடித்துவிட்டது அப்படி என்று சொல்லும் தந்தைக்கு பயம் வந்து விட்டது. மகனை வீட்டுக்குள் விலங்கில் போட்டுட்டார். இருப்பது ஒரு மகன், மதம் மாறிவிட்டால் என்னவாகுவது? விலங்கிலே போட்டு விட்டார். ஹக்கை தேட வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதோ ஒன்று வெளியிலே இருக்கிறது, ஒரு வெளிச்சம் தெரிகிறது, அங்கு போக வேண்டும் என்ற ஒரு தேடல் சல்மான் பாரிசிக்கு வேலையாட்களாக வரக்கூடியவர்களிடம். இந்த ஊருக்கு கிறிஸ்தவர்கள் யாராவது ஷாமிலிருந்து வியாபாரிகள் வந்தால் என்னிடம் சொல்லிவிடுங்கள், சிரியாவில் இருந்து யாராவது வந்தால் என்னிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி வைத்து விட்டார். மகன் ஒரு அப்பாவி, வீட்டுக்கு அடைபட்டிருக்கிறான், இனிமேல் அவன் எந்த தவறும் செய்ய மாட்டான் என்று மகனை பெற்ற தகப்பன் நம்பிக்கொண்டிருக்கிறார். திடீரென்று ஊருக்கு ஒரு வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து சிரியாவிலிருந்து வந்துவிட்டது. தகவல் இவருக்கு பறந்து விட்டது. எப்படியோ அங்கிருந்து விலங்கை உடைத்து வீட்டை விட்டு வெளியிறங்கி கொஞ்சம் சொத்துக்களோடு போய் அந்த படையிலே போய் அந்த வியாபார கட்டத்திலே கொடுத்து, என் தந்தையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், நான் உடனடியாக ஷாம் போக வேண்டும், இதையெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள், என்னை மறைத்து கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்ல சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களை எடுத்துக்கொண்டு ஷாமிலே கொண்டே விட்டு விட்டார்கள். ஷாம் தேசத்தை திரும்பி பார்க்கிறார், அந்த சிரியா நகரத்தை பார்க்கிறார். இங்கு பெரிய தேவாலயம் எது என்று கேட்டார். தேவாலயம் கட்டப்பட்டது, அந்த தேவாலயத்துக்குள்ளே இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தின் பெரியவர் யார் அப்படி என்று கேட்டால் அல் அஸ்கஃப் ஃபில் கனீசா என்று சொல்லப்படும் தேவாலயத்தின் பெரிய மதகுரி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை காண்பிக்கின்றார்கள். அவரிடம் போய் நடந்த விஷயத்தை சொல்லி, நான் ஹக்கை தேடி வந்திருக்கிறேன், நான் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்க, நான் மதத்தை படிக்க வேண்டும், கடவுளுக்கு செய்ய வேண்டும், நான் உங்களோடு இருக்க வேண்டும், என் சிஷியனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல அவரும் ஏற்றுக்கொள்கின்றார். அவர் மக்களுக்கு உபதேசம் செய்வார், தர்மங்கள் செய்வங்கள் என்பார். மக்கள் தங்கம் வெள்ளிகளை கொண்டு போய் தர்மம் செய்வார். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு அயோக்கியனாக இருக்கிறார். மக்களிடம் வசூலிக்கக்கூடிய தங்கம் வெள்ளிகளை யாருக்கும் கொடுக்காமல் பதுக்கி வைக்கக்கூடியவனாக இருக்கிறார். வாயிலே சொல்வதும் வெளியிலே போடும் வேஷமும் நடத்தையில் இல்லை என்பதை கூட சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு ஒரு மாரடைப்பு வந்து மரணத்தை விட்டான், செத்து விட்டான். மக்கள் எல்லாம் அவரை போற்றி புகழ்ந்து இவருக்கு இறுதி கிரிகை செய்ய வேண்டும் என்று ஓடோடி வந்த மக்களை பார்த்து சல்மான் பாரிஸ், நான் அவருடைய சிஷியன், இவன் பெரிய திருடன், இவன் பெரிய யோக்கியன், உங்கள் சொத்துக்களை எல்லாம் அவனே எடுத்துக்கொண்டு சுருட்டி விட்டான் என்று சொன்னதும் மக்களுக்கு கோபம் வந்து விட்டு, அவரையா குறை சொல்கிறாய், என்ன ஆதாரம் என்று சொல்ல அவரை கூட்டிக் கொண்டு, அந்த மக்கள் எல்லாம் பாருங்கள் என்னோடு என்று கூட்டிக் கொண்டு ஒரு இடத்திலே கிடங்கு வெட்டி பாருங்கள் என்றால், அங்கு கிட்டத்தட்ட 7 முட்டிலே வெள்ளியும் தங்கமும் புதைக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டது. பாருங்கள், உங்கள் சொத்துக்கள் எல்லாம் அவன்தான் பதுக்கியிருக்கிறான், எந்த ஏழைக்கும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு அனாதைக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னதும் மக்களுக்கு கோபம் வந்து விட்டது. இவனை அடக்கம் செய்யக்கூடாது, இவனை கழுமரல் கட்டி சிலுவையில் அறைந்து பறவைகளுக்கு தீனியாக்க வேண்டும் என்று அவனை கட்டி வைத்து கல்லால் அந்த மையத்துக்கே எறிந்து பறவைகள் அதை கொட்டி திண்டு அப்படி போனது. அவருக்கு பகரமாக இன்னொரு மதகுரு உருவாக்கப்பட்டார். அங்கு வரவழைக்கப்பட்ட அந்த மதகுரு ரொம்ப நம்பிக்கைக்குரியவனாகவும் நல்லவராகவும் இருந்தார். அந்த மதகுருவிடம் இருந்து இவர் திரும்பவும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற போது அவருக்கு ஒரு மரணப்படுக்கை ஏற்பட்டது. உடனே சல்மான் பாரிஸ் கேட்கின்றார்கள், இதுக்கு முன்னால் இருந்தவரும் இறந்து விட்டார், நீங்களும் இறந்தால் நான் எங்கு போவது, நான் தேட வேண்டும், நான் ஹக்கை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் எங்கே போவது அப்படி என்று சொன்னதும் அவர் சொல்லுகின்றார், மோசூல் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது, அங்கு என்னுடைய நண்பன் ஒருவன் இருக்கிறான், இந்த காலத்தில் வேறு நம்பிக்கைக்குரியவர் இல்லை, அங்கு போ அப்படி என்று சொல்லி இறந்து விட்டார். ஈரான் பகுதி, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சிரியாவிலிருந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை நோக்கி நகர்கிறார். அங்கு போய் அங்கு இருக்கக்கூடிய மதகுரை சந்தித்து, இவர் உங்களை சந்திக்க சொன்னார் என்று சொல்லி அடையாளப்படுத்தியதையும் ஏற்றுக்கொண்டு அவரிடம் கொஞ்ச நாள் இருக்கும்போது கால சோதனை, அவருக்கும் ஒரு மரணப்படுக்கை. அவரிடம் கேட்கின்றார், நீங்களும் மரணிவிட்டால் நான் எங்கு போவது என்று கேட்க அவர் சொல்கின்றார், இந்த காலத்தில் இந்த பகுதியிலே ஒருத்தரை நான் காணவில்லை, துருக்கியிலே நுசைபீன் என்கிற ஒரு ஊர், அந்த நுசைபீன் என்கிற அந்த ஊர், அந்த ஊரிலே இன்னார் இருக்கிறார், அவரை போய் சந்தி என்று சொல்லி அவரும் சென்று அங்கு போகின்றார். நுசைபீன் நகரம் துருக்கிக்கு போகின்றார். எங்கிருந்து இவருடைய பயணம் போகிறது என்று பாருங்கள். ஹக்கை தேட வேண்டும் என்ற தாகம், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும் என்ற அந்த தாகம், அங்கே போகின்றார். அங்கே போனால் அவரோடு இருந்து அவரிடம் பணி செய்து அவரோடு வாழுகின்ற போது அவரும் ஒரு மரணப்படுக்கை. அவரிடம் இதே கேள்வி,
அவர் சொல்றார், ரோமாபுரியிலே அம்மூரியா என்ற ஊரிலே இன்னார் இருக்கின்றவரிடம் போய் கற்றுக்கொள்ளி என்று சொல்லி அவரை காட்ட அவரிடம் போனதும் அவரிடம் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற போதுதான் அவர் தொழில்களே ஈடுபடுகின்றார். கொஞ்சம் ஆடு மாடுகளை சேகரிக்கொண்டார். அவர் சொந்தமாக தொழில் செஞ்சு போது ஒரு சின்ன ஒரு தொழிலதிபராகவும் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவருக்கு மரணப்படுக்கை இருக்கின்ற போது நான் எங்கு போக என்று அவரிடம் கேட்டார்கள். அப்போதுதான் அவர் சொல்லுகின்றார், யாரையும் என்னால் சொல்ல முடியாது, எல்லோருமே இந்த மதத்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள், உண்மையானவர்கள் யார் என்று என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. எனவே நான் உனக்கு ஒரு முன்னறிவிப்பு செய்கிறேன். இறுதி தூதர் ஒருவர் வரை இருக்கின்றார். அவர் அரபு தேசத்தில் இருந்து போகிறார். 2 பக்கம் மலைகள் கொண்ட பேரீச்ச மர தோட்டம் நிறைந்த இடத்துக்கு வந்து சேருவார். அவருடைய 2 தோல்பியத்துக்கு நடுவில் பின்னால் ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சம் தான் தூதுத்துவத்தின் மச்சம். அவர் ஜக்காத் பொருளை சாப்பிட மாட்டார், ஹதியாவாக கொடுத்தால் மட்டும் சாப்பிடுவார். ஏழை எளியவர்களோடு சகஜமாக நடந்து கொள்வார். அவர் அரபு பாசை பேர். அவரை தேடி பிடித்துக்கொள் என்று சொல்லி மரணிவிட்ட போது சல்மான் பாரிசு ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹக்கை இன்னும் நெருங்கி விட்டோமே, அதை அடைய வேண்டுமே என்று தேவைப்பட்டு விட்டது. தவித்தார்கள், தேடினார்கள். அரபு தேசத்தில் இருந்து யாராவது வருகிறார்களா, அரபு பேசக்கூடிய மக்கள் யாராவது இங்கே வருகிறார்களா அப்படி என்று சொல்லி அந்த ரோமாபுரி அம்மூரி நகரத்தில் இருந்து தேடிக்கொண்டிருக்கின்ற போதுதான் கிளையைச் சேர்ந்த கல்பு குலத்தாரை சேர்ந்த அரபு பேசக்கூடிய ஒரு சில மக்கள் அந்த அம்மூரியா நகரத்து வியாபாரத்துக்காக வருகின்றார்கள். அவர்களிடம் போய், ஆடுகளும் கொஞ்சம் இருக்கிறது, உங்களுக்கு தை நிறைய தந்து விடுகிறேன், என்னை நீங்கள் உங்களுடைய அரபு தேசத்தில் போய் விட்டால் போதும் என்று சொல்ல இந்த சல்மான் பாரிசு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறாரே, போற வழியில கொண்டு விட்டு போறதுக்கு இவ்வளவு சொத்து தருகிறாரே என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டு அந்த சொத்துக்களை எல்லாம் சுருட்டி அப்பாவி சல்மான் பாரிசு ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். சொத்துக்கள் போவதை பற்றி அவர் யோசிக்கவில்லை. மக்கத்தை நெருங்கி வருகிறோம், ஒரு இறுதி தூதரை பார்க்க போகிறோம் என்ற ஆவல் அவரை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அப்படி போகின்ற போது அவர்கள் எங்கே போகின்றார்கள் என்றால், மதீனாவுக்கு முன்னால் தமஸ்கஷுக்கும் இடையில் உள்ள வாதில் குரா என்கிற ஒரு இடம். அந்த இடம் கிட்டத்தட்ட அரபு தேசம் மலைகளும் சிறிய சிறிய பேரீச்ச மர தோட்டங்களும் இருந்தது. அந்த இடத்தை காட்டி இதுதான் அரபு தேசம், இதுதான் உன்னுடைய இடம் என்று மட்டும் சொல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஒரு யூதனுக்கு இவரை அடிமையாக விட்டு அந்த காசையும் எடுத்து விட்டு போய்விட்டார். பெரிய ஒரு கோடீஸ்வரன் மகன், ஊர்த்தரின் மகன், ஹக்கை தேடி பல ஊர்களாக அலைந்து கடைசியாக வந்து அடிமையாகிவிட்டார். அடிமையாகி அவனுக்கு அந்த யூதனுக்கு கீழே அடிமையாக இருந்து கொண்டு சல்மான் பாரிசு ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது அரபு தேசம், இது அந்த மனிதர் வந்து விடுவார், நான் ஹக்கை அறிந்து விடுவேன் அப்படி என்று சொல்லி அந்த தேடலிலே இருக்கின்ற போதுதான் அந்த வாதில் குராவிலே அந்த மனிதனோடு பழகிக்கொண்டு இருக்கின்ற போது அவருடைய ஒரு நண்பர் மதீனாவில் இருந்து வருகிறார். மதீனாவை அப்போது இஸ்ரப் என்று சொல்வார்கள். இஸ்ரப் என்பதுதான் அதனுடைய ஊர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் தான் அது மதீனா. அந்த மதீனாவில் இருந்து இந்த யூதனின் நண்பன் ஒருவன் இவரை சக வந்து கொண்டிருக்கின்றான். அவன் பனு குரைலா கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த பனு குரைலா கோத்திரத்தை சேர்ந்தவன் இவரோடு வந்து இருந்து பேசிவிட்டு போகும்போது இந்த அடிமைக்கு எவ்வளவு என்று விலையையும் பேசி கொடுத்து விட்டு தன்னுடைய பொதிகள் எல்லாம் தூக்கு பின்னால் வா என்று அவரை மதீனாவுக்கு கூட்டி போகின்றான். இன்னும் அவர் ஹக்கை நெருங்கிக் கொள்கின்றார். அடிமையாக இருக்கிறார், அது வேதனைக்குரிய ஒரு விடயம்தான். ஆனால் அந்த சல்மான் பாரிசை அந்த பனு குரைலா கோத்திரத்தை சேர்ந்தவர் வாங்கி மதீனாவை நோக்கி நகரும் போது மதீனா நெருங்குகிறது. சல்மான் பாரிசு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 மலைகளுக்கு இடையில் பேரீச்சம் தோட்டம் தெரிவதை பார்த்து மேலெல்லாம் புல்லரித்து பூரிப்படைந்து நாம் நெருங்கிவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த யூரோப் நகரத்திலே, அந்த மதீனா நகரத்தை அந்த அடிமையாக அவர் வேலை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்தி வருகிறதா என்ற ஒரு தேடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போதான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி மக்கா நகரத்திலே நடந்திருக்கிறார். இந்த சரணம் இதே நேரம் இவருடைய தேடல், சல்மான் பாரிசு ரலியல்லாஹு தஆலாவுடைய தேடல் எங்கு வருகிறது? ரோமாபுரி நகரத்தில் இருந்து, ஈரானில் இருந்து ஈராக்கு போய், சிரியா போய், ஷாம் போய், அப்படியே அங்கிருந்து அப்படியே வந்து மதீனா வரைக்கும் இங்கே வந்திருக்கிறது. இந்த பக்கத்தில் மக்காவிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு
அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே மதீனாவுக்கு அவரிடம் கல்வி கற்று குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய படையை அனுப்பி வைக்கின்றார். அதில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். மதீனாவுக்கு வந்து மதீனாவில் உள்ள தலைவர்களை எல்லாம் சந்தித்து, பெரும் பெரும் குலத் தலைவர்களை எல்லாம் சந்தித்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டி, ஒரு நபி வந்திருக்கிறார், அவர் வரப்போகிறார், அவரை எதிர்பாருங்கள் என்ற ஈமானிய இஸ்லாத்தின் வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு விதை போட்டு விட்டார். இந்த நேரம் தான் சல்மான் பாரிஸு மதீனாவுக்கு வந்து விட்டார். மதீனாவிலே ஒரு பேரிச்ச மரத்தின் மேலே ஏறி பை வெட்ட சொல்லி அவரை விட்டுவிட்டு எஜமான் கீழே உட்கார்ந்திருக்கின்ற போது ஒருத்தன் நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் என்று திட்டிக் கொண்டு ஒரு குலத்தை திட்டிக் கொண்டு ஓடி வருகிறான். என்னப்பா செய்தி என்று கேட்டதும் அவங்க நாசமாகட்டும் நாசமாகட்டும், மக்காவில் ஒரு அரபு பேசக்கூடிய ஒரு அரபி ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் தன்னை நபி என்று சொல்கின்றான், அவனை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், நாசம் உண்டாகட்டும் என்று சொல்ல மேலிருந்து சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், என் கால் கைகள் எல்லாம் அப்படியே திமித்து எங்கே எஜமான் தலைமையில விழுந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் வந்தது. மரத்தை இறுக கட்டி விட்டேன். எஜமான் இறங்கச் செல்லுக்கு முன்னால் விற்றென்று இறங்கிவிட்டேன். எஜமானனும் நண்பனும் பேசிக் கொண்டிருக்கிறது, அடிமை குறுக்க பேசக்கூடாது. கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னீர்கள் திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்ல கன்னத்தில் பலரென்று ஒரு அடி விழுந்து, என்ன பேசுகிறாய், யாரிடம் பேசுகிறாய் என்று அடி விழுந்து. அப்போதுதான் நாம் ஒரு அடிமை என்பதை உணர்ந்தேன். என்றாலும் அவர் சொன்னது என் காதிலே விழுந்து கொண்டிருந்தது. அரபு தேசத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார், அவர் தன்னை நபி என்று சொல்லி இருக்கின்றார், அப்படி என்று சொல்லி அவர் சொன்னது காதிலே விழுந்திருக்கின்றது. அவர் குபா என்ற இடம் இருக்கின்றார். அந்த குபா பள்ளி தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கட்டிய பள்ளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது மதீனாவிலிருந்து அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களாம் என் வீட்டுக்கு விருந்தாளியாக வாங்கள் என்று எல்லோரும் அழைக்க ஒரு சங்கப்பட்ட நிலையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வீட்டுக்கு வந்தால் இன்னொருவர் என்னை மனநொந்து கொள்வார், நான் எப்படி வருவது, ஒட்டகம் எங்கு கால் மடிக்கிறோம் அங்கு நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல, அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டு வாசலிலே அந்த ஒட்டம் கால் மடிக்கிறது. அங்கு இறங்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். குபா பள்ளி வேலை வந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் சல்மான் பாரிசி இந்த செய்தி வந்திருக்கிறது. சல்மான் பாரிசி இப்போது இரவாகுவதில் காத்து கொண்டிருக்கின்றார். இரவானதும் அங்கிருந்து எஜமானுக்கு தெரியாமல் குபா என்ற அந்த இடத்தை நோக்கி காய்ந்து போன அவருக்கு கொடுத்த சாப்பிட கொடுத்த பேரிச்சங்கனிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு காய்ந்த பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போனார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள், மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்தித்து அவரை பற்றி விசாரித்து விட்டு அவர் கொண்டு போன பழத்தை அவர் கொடுக்கின்றார். இது சதக்கா என்று கொடுத்ததும் அவர் சாப்பிடவில்லை, மற்றவர்களாம் கொடுத்த போது இவருடைய சந்தேகம் இருந்து விட்டது. அரபு தேசத்திலிருந்து வந்தது சரி, இரண்டு பக்கம் மலைகள் கொண்ட பேரிச்சம்பழம் மரங்கள் நிறைந்த ஊருக்கு வருவார் என்றது சரி, சதக்கா சதக்கா என்றால் சக்காத்து, சக்காத்தா கொடுத்தால் சாப்பிட மாட்டார் என்பது சரி. மீண்டும் ஓடி இரவாக வந்துவிட்டு மீண்டும் அவரை பார்க்க வேண்டுமே என்ற தாகம், மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற தேவை, மறுநாள் போகின்றார் அவரிடம். இது என்னுடைய ஹதியா என்று சில பேரிச்சம்பழங்களை கொடுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். அடுத்த சந்தேகமும் தீர்ந்து விட்டது, ஓடினார்கள். மீண்டும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நபியை காணாமல் இருக்க முடியவில்லை. அவரை போகின்றார், அவர் சுற்றி நடக்கிறார். அவர் தோளிலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு வேட்டி கட்டி கொண்டு உட்கார்ந்து ஒரு கல்லிலே உட்கார்ந்து சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது பின்னால் வந்து தோல் புயத்திலே அந்த மச்சம் இருக்க வேண்டுமே, நபித்துவத்தின் அந்த மச்சத்தை பார்க்க வேண்டுமே என்று தேடல் அவருடைய கண்ணிலே தொடர்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். இந்த சல்பாரிசி வந்திருக்கிறான், என்னை பற்றி முன்னறிவிப்பு கேள்விப்பட்டிருக்கிறான், இந்த மச்சத்தை பார்க்க இவன் ஆர்ப்படுகிறான் என்பதை உணர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தளர்த்தி, சல்மான் பார் இதுதான் அந்த மச்சம் என்று காட்ட, அதை பார்த்து சல்மான் பார் ஓடோடி போய் நபி அவர்களை கட்டி பிடித்து கையை பிடித்து கலிமா சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று இஸ்லாத்தை தூவி தான் வந்த கதையை அப்படியே சொன்னார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் பாரிசியை விடுதலை செய்ய வேண்டும், உன் எஜமானுக்கு கேள், உனக்கு என்ன விலை என்று கேள் சொல்லி அனுப்ப, சல்மான் பாரிஸ் எஜமானிடம் வந்து எனக்கு விடுதலை தருவதென்றால் என்ன விலை என்று கேட்ட, அவன் புணர்ந்து விட்டான், இவரை விட முடியாது, இவரை விடக்கூடாது என்று அதிக விலை சொன்னான். 300 பேரீச்ச மரங்கள் 40 ஊக்கிய அங்கம் என்று சொன்னதும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு புல்லரித்து போய்விட்டது. இது எப்படி நடக்கும், இது நடக்கவே நடக்காதே. ஓடி வந்து சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், இந்த தோழருக்காக உதவி செய்யுங்கள், உங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சொல்ல
அங்கிருந்து ஒருவர் நான் 30 ஈக்கன்றுகள் தருகிறேன் என்றார். இன்னொருவர் 15, 20 என்று 300 தென்னங்கன்றுகள் அங்கே சேர்ந்து விட்டது. அவனுடைய காணியில் அதை நட்பயிராக்கி மரமாக்கி கொடுக்க வேண்டும். மடுவெட்டு பணி, சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் உதவி செய்கின்றார்கள். 300 மடுவெட்டப்பட்டு விட்டது. மரம் நாட்டுவதை என் கையால் நானே நாட்டுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வந்து எல்லா மரங்களையும் நாட்டுகின்றார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒரு கரு கூட பட்டு போகவில்லை, எல்லாமே எல்லாம் வந்தது. 300 கருகள் வளர்ந்து விட்டு இப்போது 40 ஊக்கியா தங்கம். இப்படியே காலம் ஓடுகிறது. அடிமையாக இருக்கிறார். பல சித்திரவதைகளும் வேதனைகளும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் பல சோதனைகள். மார்க்கத்தை இப்போது மெல்ல மெல்ல படித்துக் கொண்டிருக்கிறார். ஹக்கை தேடி விட்டார். குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எஜமானனாக இருந்து அடிமையாக மாறி மார்க்கத்தை கற்றிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் கொண்டு வந்து ஒரு முட்டை வடிவமான ஒரு தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்க, எங்கே சல்மான் ஃபாரிஸை வர சொல்லுங்கள் என்று சொல்ல அவர் வந்தார்கள். இதோ இது 40 ஊக்கையா இருக்கும், போய் கொண்டல் என்று பார்த்து விட்டு சொன்னார்கள். அவர் வசதியாக வாழ்ந்தவர். அவருக்கு தெரியும் இது 40 ஊக்கையா இருக்காது, யார சொல்லா இது செல்லாது, இது 40 ஊக்கையாவுக்கு வராது, இதை எப்படி கொடுக்க முடியும் என்பதும் போய் நிறுத்து பாருங்கள், கொடுங்கள் போங்கள் என்று சொன்னார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார், அச்சப்பட தேவையில்லை. போனார்கள். எஜமானிடம் இதோ 40 ஊக்கையா என்றார்கள். அவன் சிரித்து விட்டு அதை எடை போட்டு பார்த்தான். சரியாக 40 ஊக்கையா இருந்தது. அன்று அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மார்க்கத்தை ஹக்கை தேடி எங்கு தொடங்கி எங்கு போய் எங்கெல்லாம் அடிபட்டு அடிமையாக மாறி மீண்டும் மறுபடியும் அவர் சுதந்திரம் பெற்று இந்த இஸ்லாத்தை தேடி எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு அதன் பொறுமதி தெரியும். சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை இந்த ஈமானை கற்றுக்கொள்வதில் நாம் என்ன பங்களிப்பு செய்கின்றோம்? ஜுமாவுக்காவது நேர தாளத்தோடு வருவோமா? ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு நாம் ஒன்று கொள்வோமா? பயான் நிகழ்ச்சிகளை நான் ஏற்பாடு செஞ்சா அங்கே வளமையாக வந்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு 4-5 பேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாமல் போகுது. நமக்கு ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம், ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தை கற்றுக்கொள்வோம், ஒரு தொழுகை முறையை விளங்கிக் கொள்வோம், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள போகிறோம், ஹதீஸை கற்றுக்கொள்ள போகும் என்கிற ஒரு தேவை நமக்கு வருதில்லை. சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவிச்சு கொண்டு போகிற வேலையாக நம்ம இருக்கிறோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், ஹக்கை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னிடத்திலே சுய கௌரவமும் பெருமையும் வந்துவிடக்கூடாது. என்னை புறந்தள்ளி விட்டார்கள், என்னை சேர்த்துக்கொள்ளவில்லை, என் பெயர் வரவில்லை, என்னை கூப்பிடவில்லை என்றெல்லாம் ஒதுங்கிவிட்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வது எங்கே? அவர்களே, இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவை நமக்கு இருக்க வேண்டும். இந்த தீன், இந்த ஈமான் இதுதான் மிக உயர்ந்தது. அந்த ஈமானிய தொடர்பு நம்மிடையே இருக்க வேண்டும் என்றால் ஜும்மாக்களோடு மார்க்க உபன்யாசங்களோடும் நாம் தொடர்புள்ளவர்களாக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மார்க்க உபன்யாசம் சொல்லும்போது பெண்கள் வருகிறார்கள். யார சொல்லலாம், ஆண்களிடம் அதிகமாக நீங்கள் பேசுகின்றீர்கள், மார்க்க விளக்கம் சொல்கின்றீர்கள், வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும், எங்களுக்கு நீங்கள் மார்க்கம் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி பெண்கள் ஒரு நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதுக்கிழமைகளில் பெண்களுக்கு ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கியதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப ஏழையான ஒரு நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வார். ஆனால் சாப்பிட வேண்டுமே, தொழிலுக்கு போக வேண்டுமே, அவர் இன்னொருவரோடு பேசிக்கொண்டார். தோழரே, நான் வியாபாரத்துக்கு போகிற நாள் நீ நபி அவர்களோடு இரு, அவர் சொல்வதை வஹியை அப்படியே கேட்டு மனப்பாடம் பண்ணி எனக்கு சொல்லிவிட வேண்டும். அடுத்த நாள் நான் நபியோடு இருப்பேன், நீ வியாபாரத்துக்கு போ. அப்ப தொழில் 2 பேருக்கும் கிடைத்துவிடும், மார்க்கமும் 2 பேருக்கும் கிடைத்துவிடும் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டு விட்டார்கள் என்ற ஹதீதுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபி தோழர்கள் அவரோடு இருந்து கொண்டு அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்கிற ஒரு தாகம் தேவையும் அவர்களுக்கு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் உற்று கவனிப்பார்கள். எங்கு குனிகிறார், எங்கு நிமிர்கிறார், எப்படி தொழுகிறார், எப்படி கையை வைக்கிறார் என்றெல்லாம் அவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம் நெருங்கி தான் மரணிக்கப் போகிறோம் என்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு உணர்த்தி காட்டினான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயம் இறங்கிய போது அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள் நாம் மரணிக்கப் போகிறோம் என்று. ஏனால் அந்த அத்தியாயம் அதைத்தான் சொல்கிறார். வந்து விட்டால் மக்கள் சாரசாரியாக இந்த இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டால் நீ இஸ்திக்பார் செய்து கொள், அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள், அல்லாஹ்வை புகழு என்ற அந்த வசனம் வந்தபோது ஆஹா மக்கள் எல்லாம் மார்க்கத்துக்குள் வந்து விட்டார்கள், மக்கா வெற்றி வந்துவிட்டு நாம் மரணிக்க போகிறோம் என்கிற செய்தியை உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடமை செய்ய வேண்டும் என்று
தனக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஜாமத்திலே மனைவி தூங்கி விட்டார்கள். நடு ஜாமத்திலே மெதுவாக எழும்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண் விழித்தது. திறந்து பார்த்தார்கள், கணவன் எங்கேயோ வெளியே போகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு இந்த கடமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரவு நேரத்திலே நபி அவர்கள் ரகசியமாக வெளியே போகிறார், இந்த போக்கிலே என்ன வணக்கம் செய்ய போகிறார், அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மெதுவாக நபிக்கு பின்னாலே போகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி சஹாபாக்கள் அடங்கப்பட்ட அந்த மையவாடிக்குள் நுழைகிறார்கள். பின்னாடி அவருடைய மனைவியாரும் என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றார்கள். அங்கு அதுவரைக்கும் மறைத்து அடக்கப்பட்ட அந்த நபி தோழருக்காக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த மக்கள் மீது கொண்ட கருணை, என்னோடு இதுவரைக்கும் வாழ்ந்து மரணித்த இந்த தோழர்களுடைய பிள்ளைகளை நாயனே என்று அந்த மக்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் நம் மீது கருணை கொண்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதை பார்த்துவிட்டு அவர் வருவதற்கு முன்னால் ஓடி வந்து படுக்கையிலே மெதுவாக படுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தியை நாம் பார்க்கலாம். அவ்வளவுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகமும் தேவையும் அந்த சஹாபாக்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கொள்வார்கள். இப்போது என்ன செய்வது, இப்போது என்ன செய்வது, நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆவல் மட்டும் இல்லாமல் போய்விட்டது. அந்த ஆவல் இல்லாமல் போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த சமூக ஊடக வலைத்தளங்கள் தான். இந்த சமூக ஊடகங்கள் தான். இந்த சோசியல் மீடியாக்கள் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய நேரத்தை எல்லாம் கடன் வாங்கி விடுகிறோம். இருக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் அதிலேயே கழித்து விடுகிறோம். குர்ஆன் ஓதக்கூடிய நாம், திக்ர் செய்யக்கூடிய நாம், ஒரு ஹதீஸை புரட்டி வாசித்த நாம், ஒரு பயான் நிகழ்ச்சியிலே போய் உட்கார்ந்த நாம், ஒரு இஜ்திமா என்று எல்லாருமாக சேர்ந்து போன நாம், இன்றைக்கு ஜும்மா கூட கடைசி நேரத்தில் வந்து அதிலே கூட போனை சுரண்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தாகம் இல்லாமல் விடுகிறது. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், மார்க்கத்தை இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்போதெல்லாம் ஹதீஸை புரட்டி தேடி ஓடி அலைஞ்சி திரிய வேண்டும். ஒரு வார்த்தை கொடுத்தால் போனிலே அந்த ஹதீஸை தந்துவிடும். தயமம் பற்றிய முழு வழக்கம் உங்களுக்கு ஓடியோ வேணுமா, வீடியோ வேணுமா, ஆர்டிக்கலா வேணுமா, தமிழ்ல வேணுமா, ஆங்கிலத்தில் வேணுமா, எந்த மொழியில வேணும், அடிச்சா அப்படியே வந்துட போகுது. அதுலேயும் சஹி லைவ், நல்லது கெட்டது, வழிகேடு நேர்வழி எது, வழிகேடு எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிலேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருக்கிறத நாங்கள் நிறைய ஆப்புகள் இருக்குது. அதில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அந்த மார்க்கத்தை அப்படியும் கற்றுக்கொள்ளாமல் நம்ம நேரத்தை வீணடிச்சு கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம், நமக்கே நாம் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நிமிடமும் கழிக்க ஒரு மூச்சும் விட விட மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எந்த நேரம் யாருக்கு எப்போது மரணம் பெறும் என்று தெரியாதே, அந்த நேரம் அப்போது நாம் மூமினாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருவசனம், நீங்கள் முஸ்லிம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம்.